வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள் நமக்கு பெரும்பாலும் கெடுதல் செய்கின்றன அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் சில சமயங்களில் நல்லதும் செய்யுது. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதை நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். சரிங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட், அதில் போய் ஒரு 3 பேர், 2 ஆண்கள் ஒரு பெண், அவங்க சாப்பிட போய் உட்கார்றாங்க. ஒரு டேபிளில் ஒரு பெரியவர் வர்றார், வயதானவர், அருமையான தெய்வீக கலை கொண்ட ஒரு தோற்றத்துக்கு உரியவர். அவர் வராரு. அவர் சர்வர் கிடையாது. அவரை பார்த்தா கேஷியரோ அல்ல ஓனரோ அப்படி தான் சொல்லணும். அவர் என்ன கேட்குறாருன்னா, வாங்க உங்களுடைய பில்லில் நாங்கள் 10% ரிபேட் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பேச்சை. உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 300-400 ரூபா 500 ரூபா ஆகிடும் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு. இது பெரிய ஹோட்டலாகவும் தெரியுது. 1000 ரூபாயை தாண்டலாம். 10%ங்கும் போது ஒரு 100 ரூபா மிச்சமாகுமே அப்படின்னு யாருக்குமே அந்த சந்தோஷம் வரும். ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்யணுமே அப்படிங்கிறாரு. என்ன அப்படி? உங்களுடைய செல்ஃபோனை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்ற. அப்படியா அப்படின்னு தங்கிட்டு 3 பேரும் எடுத்து கொடுத்துட்றாங்க. 3 செல்ஃபோனையும் கையில் கொடுத்துட்றாங்க. இவர் கொண்டு இந்த கல்லால் வச்சுட்டு அவங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே பில் பே பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ அவர் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் 10% ரிபேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கொடுப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அந்த 10% ரிபேட்டை ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம நாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்னால் வீணாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக செல்ஃபோன் பயனுள்ள ஒரு கருவிங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆனால் அதை நம்ம பயன்படுத்த தெரியாமல் முறை தவறி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை குறைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு இப்படி தோணுச்சு. ஒரு 10% ரிபேட் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோம். நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இந்தாங்க உங்கள் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி அந்த உண்டான பில்லுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிறாரு. 10% ரிபேட்டையும் கொடுத்துட்றாரு. அப்போ இவர் இன்னொரு கேள்வி கேட்குறார், அந்த ஓனர் அல்லது கேஷியர். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது செல்ஃபோன் நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறார். நாங்கள் செல்ஃபி எடுப்போம், சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம், எங்களெல்லாம் சேர்த்து மறுபடியும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம், இல்லை யார் கூட பேசிகிட்டு இருப்போம், இல்லாட்டி நெட்டில் ஏதாவது தேடிட்டு இருப்போம். ஆக மொத்தம் சாப்பிட்டு பிடிக்கிற வரைக்கும் 3/4 நேரம் அந்த ஃபோனை நாங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி இருப்போம் அப்படின்னு சந்தேகமே இல்லாமல் சொல்கிறார், உறுதியாக சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறார் சாப்பிட வந்தவர். அதாவது இப்படி தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், அவனும் ஒய்ஃபும் சரியாக பேசிக்காமல் நிறைய செல்ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இவங்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்னு பயப்படுறான். அதனால் இது நல்ல ஸ்கீமாக படுது. நான் நிச்சயமாக என்னுடைய ஃபேமிலியோடு ஒரு தடவை வருவேன். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம், என் ஃபேமிலியை ஒரு தடவை கூட்டிகிட்டு வருவேன். இது அருமையான ஒரு ஸ்கீமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். அப்போ இவர் சொல்கிறார் ஹோட்டல்காரரு, அதனால தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமாக அந்த 10% ரிபேட் அப்படின்னு சொன்னால் தான் அந்த ஃபோனை நான் கேட்க முடியும். அதுக்காகவாவது அந்த ஃபோனு கொடுப்பாங்க. சும்மா நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் இந்த ஹோட்டலில் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டராக போட்டிருந்தேன்னு சொன்னால் சரி நாங்கள் வேறு ஹோட்டலுக்கு போகிறோன்ட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. அருமையான ஒரு காணொலிங்க. என்ன ஒரு ஆழமான கருத்து பார்த்தீங்களா? அந்த காணொலியை நேராக பார்த்தீங்கன்னா இது நான் பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான மரியாதை உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா அதில் பங்கேற்றவர்களுடைய தோற்றமும் சரி, பேச்சுவார்த்தையும் சரி, அந்த ஓனர் அல்லது கேஷியர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய தேஜஸும் சரி, அந்த ஹோட்டலுடைய அட்மாஸ்பியரும் சரி, ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். குறைந்தபட்சம் அதுபோல் ஹோட்டலுக்கு நம்ம போகலைன்னா கூட வீட்டில் 3 வேளை நீங்கள் சாப்பிட்ற நேரத்துலையாவது தயவு செய்து அந்த ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தள்ளி உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் பாருங்களேன், அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சமாவது இருக்காதா? அந்த ஒரு நல்லதுங்கிறது கொஞ்சமாவது நடந்துடாதா?
அந்த ஆதங்கத்தில் தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த காணொலியை பல பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இந்த தகவல் சொல்கிறேன், சரிங்களா? நான் முதல் முறையாக பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் இதை நிச்சயமாக மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன், சரிங்களா? சாப்பிடும் அந்த 3 வேளையும் குறைந்தது 1.5 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் இருப்போமே, சரியா? முயற்சி பண்ணுவோம். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மட்டும் இல்லை, பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.